ஒரு 10 நிமிஷத்துல முட்டை மிளகு மசாலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். சாதத்தோட வச்சு சாப்பிடவும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 4 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டு மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியா பிரிச்சு 4 வெள்ளைக்கருவை கட் பண்ணி வச்சுட்டு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு மீடியம் ஃபிளேம்லயே கலந்து விடுங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவை ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா மஞ்சக்கருவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை அணைச்சிட்டு சுட சுட சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசைன்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.